இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பிரியாணி பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 10, 15 ஐட்டம் வந்து மளிகை கடையில் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃபு ஒரு பேப்பர்ல எழுதி குடுத்துட்டாங்க. நான் எப்பவும் போல எடுத்துகிட்டு போயாச்சு. எல்லா பொருளையும் வாங்கிட்டேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் மட்டும் நான் வாங்காம வந்துட்டேன். சரியா? பட் ஓகே. அந்த மாரி நல்லபடியா வந்தோம். பிரியாணி சாப்பிட்டோம். நல்லா முடிஞ்சுச்சு. ஈவினிங் டைம் ஆகுது. டீ போடுறாங்க. பக்கத்தில் பாடுற ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட்டு காணோம். "என்னய்யா பிஸ்கெட் இல்லையா? உன்ன எவ்வளோ வாங்கிட்டு வர சொன்னேனே?" அப்படின்னு சொல்லிட்டு வாய் தகராறு ஆயிடுச்சுங்க. இங்கே நான் எதுக்காக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பாருங்க, நம்ம வந்து நல்ல பிரியாணி சாப்பிட்றோம். எல்லாமே பொருள் எல்லாமே கிடச்சிருச்சு. அந்த ஒரே ஒரு சின்ன பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு நம்ம பார்ட்னரே ஆகட்டும், அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு உண்டான பிஸ்கெட் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக வாய் தகராறு வருதுங்க. இதே மாரி தாங்க இன்றைக்கி நம்மள்ல பல பேருடைய உறவுகளும், நம்ம வந்து எவ்வளோ தான் என்னதான் பார்த்து பார்த்து நம்ம அவங்களுக்கு செஞ்சாலும், கடைசியா ஒரு சின்ன விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்கெட்டு நான் வந்து அவ்வளோ தேடுறேன். ஏன்னா தெரியும் இது ஏதாச்சும் எங்கேயாச்சும் போய் விட்டுரும்டா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. தேடுறேன் கிடைக்கல. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு அவனையா நான் புடிச்சு சண்டைக்கு அடிக்க முடியும்? சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ அதுதான் இங்க நான் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். நம்ம என்னதான் எவ்வளோதான் பண்ணாலுமே கடைசியா ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆனா அது வந்து பூதாகரமா பண்ணி நம்ம பார்ட்னர் ஆகட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைய ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழிவகுத்துருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் நெனச்சுக்கிட்டேன், அந்த கடையில இல்லனாலும் பரவால்ல, காசு எவ்வளோ போனாலும் பரவால்ல, இன்னொரு கடையிலேருந்து நம்ம வாங்கி குடுத்துட்டு, இந்த பிரச்சனைய நம்ம இல்லாம இருந்துரலாமே! அப்டின்ற அளவுக்கு தோணுச்சு. ஸோ, பார்த்து நம்ம எல்லாத்தையுமே கரெக்ட்டா நம்ம கூட இருக்க பார்ட்னர் கூட ஒழுங்கா நடந்துப்போம் அப்டின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.